Praise the Lord. நான் உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நீதிமொழிகள் புஸ்தகம் 3வது அதிகாரம் 26வது வசனம் இப்படி சொல்லுகிறது. கர்த்தர் உன் நம்பிக்கையாய் இருந்து உன் கால் சிக்கிக் கொள்ளாதபடி காப்பார். ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார், கர்த்தர் உன் நம்பிக்கையாய் இருந்து உன் கால் சிக்கிக் கொள்ளாதபடி காப்பாற்றுவார். உங்களை ஆண்டவர் விடுதலையாக்குவார். எவ்வளவு பெரிய பிரச்சனையில நீங்க அகப்பட்டிருந்தாலும் சரி, ஒருவேளை சில பிசாசனுடைய தந்திரங்கள் உங்களை சில பாவத்துல விழ வைத்து உங்களை சிக்க வைத்து மாட்ட வைத்திருக்கலாம். விடுதலை கிடைக்கலையே, எனக்கு எப்படி விடுதலை வரும்? என் குடும்பத்துக்கு ஒரு விடுதலை வருமா? என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு விடுதலை வருமா என்று சொல்லி நீங்கள் ஏங்கி தவிக்கிறதை கர்த்தர் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். அந்த இயேசு உங்கள் வாழ்க்கையில ஒரு பெரிய விடுதலையை கொடுக்க போகிறார். நிச்சயமாக நீங்கள் விடுதலை ஆக்கப்பட போகிறீர்கள். ஆகையினால்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தர் உன் நம்பிக்கையாயிருந்து உன் கால் சிக்கிக் கொள்ளாதபடி ஆண்டவர் உங்களை காப்பாற்றுவார். நீங்க விசுவாசிக்கிறீங்களா? இன்றைக்கு உங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய விடுதலை வரப்போகிறது. இந்த நாளை நீங்கள் மறக்கவே முடியாத அளவுக்கு உங்க குடும்ப சூழ்நிலைகளில ஒரு பெரிய விடுதலை வரப்போகிறது. நீங்கள் எதுல மாட்டியிருந்தாலும் சரி, எந்த காரியத்துல வெளியிலேயே வர முடியல பிரதர், என் வாழ்க்கையில அப்படிப்பட்ட ஒரு பாவத்துக்குள்ள, அப்படிப்பட்ட ஒரு மனுஷ சூழ்ச்சிக்குள்ள, அப்படிப்பட்ட ஒரு கடன் பாரத்துக்குள்ள நான் மாட்டிக்கிட்டு இருக்கிறேன், நான் சிக்கிக்கிட்டு இருக்கிறேன், அவ்வளவுதான் என் வாழ்க்கை முடிந்து போக போகிறது, இனி நான் விடுதலை ஆக்கப்பட முடியவே முடியாது என்று சொல்லி நீங்கள் கடைசி நேரத்தில் கூட வாழ்ந்து கொண்டிருக்கலாம். மரணத்தின் பிடியில கூட இதனால நீங்கள் அபாயகரமான ஒரு சூழ்நிலையை அனுபவித்துக் கொண்டிருக்கலாம். நீங்கள் எந்த சூழ்நிலையில் சிக்கி இருந்தாலும் சரி, இயேசு உங்களை விடுதலையாக்க போகிறார். பயப்படாதீங்க. நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது கூட பலவிதமான சூழ்நிலைகளோடு அகப்பட்டு வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் அலைந்து கொண்டிருக்கிற என் குடும்பத்தை கர்த்தர் நீர் கண்ணோக்கி பார்க்கும்படியாய் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இன்று ஒரு விடுதலை உண்டாவதாக. அசுத்த ஆவியின் பிடிகளிலிருந்து, பிசாசின் தந்திரங்களிலிருந்து ஒரு விடுதலை உண்டாகும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். என் தகப்பனே, ஒரு விடுதலையை தாங்க. உங்களைதான் நாங்க நோக்கி இருக்கிறோம். உங்க மேலதான் எங்களுடைய வாழ்க்கை, எங்களுடைய கண்கள் நோக்கமா இருக்கிறது. ஒரு உதவி செய்யும் ஆண்டவரே. நீர் அப்படி செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கவலைப்படாதீங்க. ஏசப்பா உங்களுக்கு ஒரு பெரிய விடுதலையை நிச்சயம் தருவார். உங்க தனிப்பட்ட ஜெப உதவிகளுக்கு கீழே தெரிகிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. நாங்க உங்களுக்காக ஜெபிக்கிறோம். உங்களுடைய ஜெப குறிப்புகளை கமெண்ட்ல என்ன பண்ணுங்க